ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காகவோ ஏற்புடையதாகவோ இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, இது ஒரு ஃபாலோ அப் தான். நம்ம பேங்க் ஆஃப் பரோடா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். அதில் 3 குவார்ட்டரோட ரிசல்ட் வச்சுட்டு பெஸ்ட் பார்கெனிங் ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டில் நம்ம அதை பண்ணியிருந்தோம். இப்போ மார்ச் மாதத்துக்கான ரிசல்ட் வெளியில் வந்துருச்சு. அதனால இது ஒரு ஃபாலோ அப். நான் அந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடாவும் சரி, கர்நாடகா பேங்க்கும் சரி, ரெண்டுத்தையும் நான் சொல்லும்போது அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அது தவறான தகவல். நான் அதுக்கப்புறமா தான் நான் செக் பண்ணினேன். இப்போ அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க 2 பேருமே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 7.60 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பைரி டேட்டு 28.24. இப்போ இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட நம்ம அனாலிசிஸ் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ட்ரெண்ட் லைனோடைய டிவிஎம் ஸ்கோர் என்ன சொல்கிறாங்க, 50 டியூரபிலிட்டி ஸ்கோர் 50 இருக்குது. இது மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த். வேல்யூஷன் ஸ்கோர் 65 இருக்குது. இது அஃபோர்டபுள் ப்ரைஸு. இப்போ இந்த ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் சரியாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மொமெண்டம் ஸ்கோர் 51 இருக்குது. இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகலை. இது நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்குது. அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட் 280 கொடுத்துருக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் என்ன சொல்லுது, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1.5 இருக்குது. ஸோ இப்போ இதுவே நல்ல கமாண்டபிலிட்டி இருக்குது. ஆர்ஓசிஇ 6.8 இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அதனால இதுக்கு மேலே எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. ஆர்ஓஇ எபவ் 10 இருக்குது. ஸோ அப்போ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜே பிஇ 7.2, பிபி 1.1. ஸோ இப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட்லேயுமே இதுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிதலாக இருக்குது. ப்ரொவைடட் அவங்க ஆனுவல் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு நல்லா கொடுக்கணும், ஆனுவல் ரிசல்ட் நல்லா கொடுக்கணும், இபிஎஸ் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்ன செய்கிறாங்கன்னா 35.7 இருக்குது. சர்ப்ரைஸ் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, 2.3 சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்போ 2.3% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 7 கிட்டக்க போகும். அப்போ 36.4 போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ். அதே சமயத்தில் இங்கே ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ் 40 வரைக்கும் மேக்ஸிமம் போட்டிருக்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் வருதுன்னு. இங்கே கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் கிட்டக்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் செல் 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஹோல்டு 8 பேர் சொல்லியிருக்கிறாங்க, பேலன்ஸ் 18 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக, நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர்லி ரெவின்யூ இதுவாகவும் குவார்ட்டர்லியாகவும் சரி, ஆனுவலாகவும் சரி, இயர் ஆன் இயராக இருந்தாலும் சரி, கியூ ஆன் கியூஆராக இருந்தால் கூட பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க கியூ ஆன் கியூ கூட இருந்தால் கூட இயர் ஆன் இயர் கம்மியாக இருக்குது. ஒரு 2% கம்மியாக இருக்குது. இப்போ இவங்களோட இபிஎஸ் இந்த குவார்ட்டருக்கு 9.9 இருக்குது. புக் வேல்யூ நமக்கு 233. போன வருஷம் புக் வேல்யூ 202 இருந்தது, இப்போ 233. இவங்க இன்னும் நியூட்ரல் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. பெரிஷுன்னு சொல்ல முடியல, புல்லிஷுன்னு சொல்ல முடியல. எஃப்ஐஐஎஸ் பெரிய சேஞ்சஸ் இல்லை, டிஐஎஸ்லேயும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.1 சம்மந்தம் அந்த ரேஞ்சில் தான், ஃப்ராக்ஷனில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த வேல்யூ நம்ம இபிஎஸ் அண்ட் புக் வேல்யூலாம் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். உள்ளே போட்டதுக்கு பிறகு இதில் நான் இயர் லோ 56 எடுத்திருக்கிறேன். அதோட கால்குலேஷன் இங்கே இருக்குது. நம்ம ஆனுவலைஸ்டாக ஆகிட்டதுனால ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே 40லேருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி 50 வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இதுதான் இதோட இந்த இதுக்கு உண்டானது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸ் வேல்யூ நமக்கு 436 வருது. அதே மாதிரி இபிஎஸ் டிடிஎம் 36.3 இருக்குது. இதுதான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ இதில் இந்த சைடு விட்டுருவோம், எஸ்டிமேஷனை விட்டுருவோம். நம்ம குமுலேட்டிவ் வேணும், டிடிஎம் வேணும், இதை நம்ம வச்சுக்குவோம்.
இப்போ 9.9 எடுத்திருக்கிறாங்க. அப்ப 283 வந்து இந்த குவார்ட்டருக்கே எடுக்கணும். நெக்ஸ்ட் குவார்ட்டர் சப்போஸ் இது வந்து இபிஎஸோட டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் 9.075 இருக்கு. அப்படி வந்தால் 274 வரணும். இப்போ குமுலேட்டிவாக இருந்தால் 492 நமக்கு வேணும். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் தூக்கி நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் அப் ட்ரெண்டாகவும் உறுதியாக சொல்ல முடியல, டவுன் ட்ரெண்டுன்னு உறுதியாக சொல்ல முடியல. அதனால மேக்ஸிமம் ஓகே. அப்போ மினிமம் எவ்வளோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா 242, 234லேருந்து 242 டவுன் இந்த இந்த குவார்ட்டருக்கு மினிமமாக வர்றதுக்கும், எஸ்டிமேஷனில் 412 வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சப்போஸ் இவன் வந்து கீழே இறங்கி கரெக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா 234லேருந்து 242 இந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்ஷன் எடுக்கலாம். இல்லை 274 அப்படியே மேலே ஏறலாம். சப்போஸ் 234லேருந்து 242க்கு கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 283 மேக்ஸிமம், இதை உடைச்சா 412 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொன்னாக்க 316க்கும் கூட வரலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம், அப் ட்ரெண்ட் மினிமம், இதுக்குள்ளேயே நம்ம சுற்றுவோம். இதை உடச்சி வந்தான்னா டவுன் ட்ரெண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்கோர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் அப் ட்ரெண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ரெண்டுத்தோட வேல்யூவும் தூக்கி நம்ம உள்ளே போட்டோம். இங்கே 234 டு 242 வரணும். நான் 239ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ 234 டு 242 அதை அப்படியே போட்டுருவோம். 234 டு 242 இந்த ரேஞ்சை அப்படியே போட்டுருவோம். இப்படியே போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி அவன் வந்து ஏப்ரல் மாதங்கிறத காட்டிலும் பிப்ரவரி மாதமே 283 டச் பண்ணிட்டான். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அங்கே இருந்துட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்கிறான். இப்போ இதோடைய அடுத்த கேண்டில் இப்படி வச்சுட்டு மேலே ஏற போகிறானா, இல்லாட்டி கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு அப்புறமா ஏற போகிறானான்னு தெரியல. இது ஒன்று தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எனிவே இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஸ்கோர் 283 வரைக்கும், 316, 412 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடு 234 டு 242 நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து நமக்கு பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக தெரியும். ஏன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம். இதே இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ காலமாக பாருங்கள், அதே அந்த 4 மாதத்துக்கு சைடு வேஸ்லேயே போகுது. உடச்சி மேலே ஏறுனான்னா சருன்னு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளோட இந்த எஸ்டிமேஷன், இபிஎஸ் எஸ்டிமேஷன் விடுவோம். டெக்னிக்கலாக வந்து என்ன பண்ணுது, இந்த சைடு வேஸ்ன்னு வந்துச்சுன்னா ஒரு ரூல் என்ன, எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கிறத வச்சு இது வந்து அதே அளவுக்கு மேலே ஏறணும். அப்போ இதோட ஹைட் வந்து 284, இது வந்து 243, ஸோ 45ன்னு வச்சுக்குவோம். 284, 240, 40 ரூபா இருக்குது. அப்போ 320 வரைக்கும் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது 312 மார்க் பண்ணியிருப்போம். நம்ம 316 மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடச்சிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி போகணுன்னா அடுத்தடுத்த இபிஎஸ் நமக்கு பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணால் அடுத்தடுத்த இபிஎஸ் 412லேருந்து 492 வரைக்கும் கூட போகலாம். ஸோ இப்போ இந்த இது வந்து ஒன் டேயில் பார்த்தோம்னா சைடு வேஸு உடச்சி மேலே பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கீழே கரெக்ஷன் அப்படின்னு சொன்னால் 234 டு 242 வந்துட்டு போகலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.